ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. நியர்லி 1 month ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி. லாக்டவுன் பீரியடில் வெஜிடபிள்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து காலி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணவும் டைம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் காலியானது. திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சரி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், பட் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே மேலே வந்து பால் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் நான் மேலே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்க இப்போ ஒவ்வொரு ரேக்காக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரேக்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணுறதுக்காக சிங்கில் போட்டேன். இப்போ டோரில் இருந்த அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இது ஒன்று மட்டும் எடுக்க முடியல, ஸோ அதனால் அள்ளி விட்டுட்டேன். இப்போ நான் டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதோட மல்டிபர்பஸ் க்ளீனர் வந்து நான் வீட்லேயே பண்ண DIY தான். இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அது அந்த லிக்யூடை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு ட்ரை கிளாத்தை அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எங்கெங்கே அழுக்கு அதிகமாக இருக்கோ அதில் நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த ரப்பர்லாம் பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது. அதை நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க அவுட்டிங் பார்ட்டெல்லாம் நம்ம துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த DIY மல்டிபர்பஸ் க்ளீனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி, டிவி, டேபிள், கிளாஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல லிக்யூடாக இருக்குது. ரொம்ப க்ளீன் ஆகுது, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இப்போ கிளாத்தை வச்சு நான் டோரெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் ஸ்போஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த பிளாக்காக இருக்க ஸ்ட்ரைன்லாம் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஓரளவு உங்களுக்கு க்ளீன் பண்ணும் போதே தெரியும் ரிமூவ் ஆகி வருது எல்லாம். இதே மாதிரி 2 டைம் நம்ம சேம் ப்ராசஸ் பண்ண போகிறோம். வெட் கிளாத்தை வச்சு 2 டைம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டோன்னா ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு ஆகிடும். எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த டோர் லாக் பண்ணுற இடம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த சின்ன சின்ன கேப்லாம் நிறைய அழுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கும் போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 15 days இல்லைன்னா 1 month ஒன்ஸ் நல்லா டீப் க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். மறுபடியும் செகண்ட் டைம் அதை கிளாத்தை வந்து வெட் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் உள் சைடு அவுட்டிங் பார்ட் எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுனால நிறையா ஸ்ட்ரெயின் ஆகும். பாருங்கள், அது எல்லா இடத்தையுமே நல்லா தொடச்சிக்கலாம். கேப் அதிகமாக இருக்க இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா துடைக்கணும். கீழே இருக்க அந்த ட்ரேவை நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு எல்லா இடமும் நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி போகிற இடத்துல வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அந்த இடத்துல இருந்தால் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள அழுக்கும் நல்லா க்ளீனாக வெளியாகி வந்துடும்.
பாருங்கள், துடைக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு டைம் தான் துடைச்சிட்ருக்கோம், ஃபஸ்ட் டைம் தான் துடைக்கிறோம். அப்படி துடைக்கும் போதே பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வருது. இதே மாதிரி செகண்ட் டைமும் நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 டைம் ப்ராசஸ் நம்ம பண்ணிப்போம். நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போயே ஓரளவு உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கிறது தெரியும். நான் செகண்ட் டைம் இது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், செகண்ட் டைம் நல்லா தொடச்சிட்டேன். ரொம்பவே நல்லா க்ளீனாகி வந்திருக்கு டோரு, இன்னர் பார்ட் எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெட் கிளாத் இல்லாமல் ட்ரை கிளாத் வச்சு இப்போ நம்ம அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு துடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க ஈரமும் நல்லா அப்சர்வ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வெளியில் டோர் அவுட்டர் சைடு நல்லா தொடச்சி எடுத்துக்குவோம். நல்லா க்ளீனாக அவுட்டர் சைடு இன்னர் சைடு எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப டீப் க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரப்பர்லாம் நான் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜே நல்லா சூப்பராக க்ளீனாக மாறிடுச்சு. அதில் வந்து ரேக்கே நான் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரேக்கெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. எல்லாமே எடுத்து செட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ஃப்ரிட்ஜ் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தொடங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.